வீட்டிலையே ரொம்ப டேஸ்டான புட்டிங் கேக் செய்யலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவு தயிர் ஊற்றிக்கலாம். அதே கப் அளவு அரைச்ச சுகரை சேர்த்துக்கலாம். அப்புறம் அதே கப் அளவில் 1.25 கப்புக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவை ஆட் பண்ண அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடரும் ஆட் பண்ண அப்புறம் ஒரு அரை ஸ்பூனுக்கு நார்மலாக வீட்டில் இருக்க ஒரு ஆயில், வாசம் இல்லாமல் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். வெனிலா எசன்ஸ் வச்சுருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக, அதை ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கொஞ்சம் வெயிட்டான பாத்திரம், இல்லை கேக்குக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருந்தா எடுத்துக்கோங்க. அதில் நல்லா ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட்டும் எடுத்துக்கலாம், இல்லை A4 ஷீட்டும் எடுத்துக்கலாம். அதையும் வந்து ஒரு ரவுண்டாக கட் பண்ணி அதில் வச்சுட்டு அது மேலேயும் நெய்யெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். மேலே டெக்கரேஷனுக்கு ஏதாச்சும் நட்ஸ் எல்லாம் இருந்தால் மேலே போட்டுக்கலாம். குக்கரை ஒரு 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு சூடு பண்ணிடலாம். அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். ஒரு 40-45 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரும். நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து கட் பண்ணி திருப்பி போட்டோம்னா ரொம்ப டேஸ்டான சூப்பரான வீட்டிலே நம்மளுக்கு கேக் கிடைச்சாச்சு. புட்டிங் கேக் பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷுன்னு சூப்பராக இருக்குது. சாப்பிட்டா வாயில் அப்படியே கரையுதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.